Hello everyone, welcome to Chandini kitchen. இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி கைமா வடை பார்க்க போகிறோங்க. கைமா வடைன்னு சொன்னோடனே உடனே மட்டனில் தான் செய்ய போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கைமா வடையை நம்ம வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். பட் ஆனால் டேஸ்ட்டு நம்ம எப்படி கைமா வடை சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க. ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. பவுலில் நான் சோயா எடுத்திருக்கேன். சோயா 4 கப் போல் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் ஊறி நல்லா பஞ்சு போல் வரணும், மெத்துனாயிடும், அந்த மாதிரி வரணும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஒரு வடிகட்டியில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை திருப்பியும் ஒரு நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேங்க. இது கூட இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கறதுனால ரொம்ப மணமாக இருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவும் பொட்டுக்கடலையும் சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்க்கலை. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. நம்ம அரைச்சதுலேயே தண்ணி நல்லாயிருக்கும். சோயாலே ஊறி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வடை பிடிக்க வருது. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் இங்கே நல்லா எண்ணெயை பொரிக்கிறதுக்காக காய வச்சுருக்கேங்க. நல்லா எண்ணெய் காயிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா செவக்க விடலாம். பாருங்க, நல்லா செவந்து கலர் மாதிரி பொன்னிறமாக இருக்கு. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் செவக்க விட்டுடலாம். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சுங்க. இன்னும் நல்லா செவக்க விட்டோம்னா தீஞ்சிரும். அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துடலாம். இப்போ இது நான் வெளியில் எடுத்துடுறேங்க. அதே மாதிரி மீதி இருக்க வடைங்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடேரியன்ஸ்க்கு ஏற்ற கைமா வடை ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனே சேர்க்காம கைமா வடை அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போ மறக்காமல் சாந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க.